அந்த ராமன் உங்களை காக்கட்டும். களமறிந்து செயல்பட வேண்டும். களத்தை ஆராய்ந்து பார்த்து வேலை செய்ய வேண்டும். களத்தில் இறங்குவதற்கு முன்னால் களத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் பரிசோதித்து பார்த்து விடலாம். களத்தில் இறங்கிய பிறகு எதற்காக இறங்கினோம் என்று ஒரு முறை கூட யோசித்து விடவே கூடாது. அந்த அளவிற்கு உன்னுடைய பரிசோதனைத்துவம் வேலை செய்திருக்க வேண்டும். உனக்கு ஒரு விஷயம் நன்றாக அமையுமா அமையாதா என்று ஒரு முடிவை எடுக்குவதற்கு முன்பே அத்தனை முறை யோசிக்க வேண்டும். உன்னுடைய அப்பாவாகிய நான் உனக்கு எத்தனையோ முறை ஏதேதோ வழியில் சொல்ல நினைப்பேன், எந்த மாதிரி உன்னை வழிநடத்த வேண்டும் என்று. அதை புரிந்து கொண்டு நீ வாழ்க்கையை வாழத் தொடங்கினால் நாளுக்கு நாள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையும். களத்தை ஆய்வு செய்ய முடியாமல் தான் உன்னுடைய வாழ்க்கை என்னும் பூதக்குழியிலும் மாயக்குழியிலும் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய். என் அருகில் இருந்து கொண்டு மாயை வழியில், மாயையின் குழியில், மாயையின் பிடியில் நீ ஏன் மாட்டிக்கொள்கிறாய்? எல்லோருக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு விஷயங்களை செய்யாமல் இருப்பதற்கு. அந்த விஷயங்களை செய்யாமல் இருப்பதற்கு எந்த காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்தை தாண்டி நீ செய்கின்ற செயலுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அன்றாட கடமையை நீ என்று ஒரு நாள் முடிக்க வழிவகுக்கிறாயோ அன்று தொடங்குகிறது உண்மையான மாற்றம். உன்னுடைய உயர்வு நீ முடிவு செய்வது, உன்னுடைய உயரம் நீ முடிவு செய்வது, உன்னுடைய மதிப்பு நீ முடிவு செய்வது, உன்னுடைய கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை இவை எல்லாவற்றையும் நீ மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. காரணங்கள் காரியங்களை வைத்துக்கொண்டு நாட்களை கடத்திக் கொண்டே போனால் நாட்கள் ஓடுகிறது. உன்னுடைய வயதில் இருந்து தள்ளி நிற்கும் நாட்கள் மட்டும் ஓடவில்லை, கூட சேர்ந்து உன்னுடைய வயதும் தான் ஓடுகிறது என்பதை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. நீ யார் என்று உன்னை நீ புரிந்து கொள்ளும் வரை புதை மணலில் துளைந்து போன கற்களை தேடுவது போல்தான் உன்னுடைய கதையும் மாறும். புதை மண்ணில் நீ எத்தனை ஆழத்திற்கு கற்களை தேட வேண்டும் என்று கையை உள்ளே விட்டாலும் கிடைப்பது கற்கள் அல்ல, புதைவதுதான் உன்னுடைய கை. அதைப்போல்தான் துளைத்த இடத்தில் தேடுவதை நிறுத்திவிட்டு வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய். நன்றாக யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக பெரிய வழியை நீ எந்த இடத்தில் துளைத்தாயோ அந்த இடத்தில் நீ சென்று தேடி பார்க்கக்கூடிய தருணம் உன் வாழ்க்கைக்கான விடைகள் கிடைக்கும். உன் வாழ்க்கைக்கான அடுத்த கட்டங்கள் கிடைக்கும். கடனில் உன் வாழ்க்கை மூழ்குகிறது என்றால் கடன் வாங்குவதற்கான தேவை என்னவென்று யோசி. பிறகு அந்த கடனை அடைப்பதற்கான வழியை என்னவென்று யோசி. எனக்கு கடன் இருக்கிறது என்று மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தால் மட்டும் செல்வம் செழித்து விளங்கிவிடுமா என்ன? நிச்சயமாக கிடையாது. களத்தில் இறங்க வேண்டும். நான் முதலே கூறுவது போல நீ என்று ஒரு நாள் உன்னுடைய களத்தில் இறங்கி ஆராய்ந்து பார்த்து உனக்கு தேவைப்படுகிற விஷயத்தை பிறருடைய கையை எதிர்பார்க்காமல் உனக்கு நீயே செய்ய தொடங்குகிறாயோ அன்று தொடங்குகிறது உன்னுடைய வாழ்க்கை. உன்னால் முடியும் என்று நான் கூறுகிறேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய ஆத்மானுபூதியை கண்டு வியந்ததனால்.
உனக்கு தெரிந்தது இந்த ஆன்மா மட்டும்தான். ஆனால் காலங்காலமாக ஜென்ம ஜென்மமாக உன்னை பின்தொடர்ந்து வருபவன் நான். உன்னுடைய ஆன்மாவினுடைய இறை சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் இருக்கும் பொழுது நீ பயப்படுவது சரியா? யோசித்துப் பார். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். உன்னுடைய சுகவாசி நிலையில் இருந்து நீ வெளியே வரும் பொழுது, உன்னுடைய கடினமான கடமையை நீ செய்து முடிக்கும் பொழுது, சோம்பலை தூக்கி எறியும் போது, அதிகமாக உணவு உட்கொள்பவர்கள் கடவுள் நெருங்குவது இல்லை என்று குர்ஆனில் ஒரு வாக்கியம் உள்ளது. அதற்காக உன்னுடைய உடல் பருமனை பற்றி நான் கூறுவது இல்லை. ஒரு உணவு ஒரு மனிதனின் ஆன்மாவை கடவுளிடம் இருந்து தள்ளி வைக்கிறது. தள்ளி வைப்பதற்கு கூடிய அந்த இடைவேளையில் மாயை வந்து உன்னை ஆழத் தொடங்குகிறது. எத்தனை எதிர்மறையான எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில், ஆத்மாவில், எண்ணங்களில் எதிர்மறை மட்டுமே உள்ளது. அந்த எதிர்மறையை கழுவ வேண்டும் என்றால் அதற்கு சில காலம் எடுக்கும். அதற்காக உடனேயே உன்னை நீ பரிசுத்துக் கொள்ள முடியாது. ஒரு கடலில் ஒரு விதமான அழுக்கு கலந்து விட்டால் அந்த அழுக்கு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி செல்லும் பொழுதுதான் அந்த கடல் சுத்தமாகிறது. அதற்கு கிட்டத்தட்ட 2 வாரங்களில் இருந்து 3 வாரங்கள் நேரம் எடுக்கிறது ஒரு கடல் சுத்தமடைய. அதே போல்தான் உன்னுடைய மனதும் எண்ணங்களும் சுத்தமடைய வேண்டும் என்றால் இப்பொழுது இருந்தே என்னுடைய கதைகளை ஸ்மரணை செய்ய தொடங்கு. என்னுடைய பஜனைகளை பாடத் தொடங்கு. என்னுடைய புத்தகங்களை படிக்கத் தொடங்கு. காலை எழும்போதில் இருந்து இரவில் உறங்கும் வரை உன்னுடைய எண்ணங்களில் என்னை மட்டுமே புகுத்திக்கொள். ஒருவர் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்றால் அவர்களை என்னிடம் விட்டுவிடு. அவர்களுடைய உண்மைத்தன்மையை உனக்கு எப்படி படம் போட்டு காட்ட வேண்டுமோ அப்படி நான் காட்டுவேன். அதற்கு பிறகும் நீ அவர்களிடம் எந்த விதமான கெடுதலும் அவர்களுக்கு இழைக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அரசனால் ஆகக்கூடிய விஷயங்கள் மிகவும் சிறியதே, தெய்வத்தால் ஆகக்கூடிய விஷயங்கள் மிகவும் பெரியது. அதனை நினைத்துக் கொண்டு கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று என்னிடம் விட்டுவிடு. உன் அப்பாவாகிய நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.